ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் 2 ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டி. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் என்னென்ன கோர்சஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் பெய்ட் கோர்சஸ் போயிட்டுருக்கு ஃப்ரம் எக்கனாமிக்ஸ் டு ஸ்டாண்டர்ட் புக், என்சிஆர்டி டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். ஸோ புக்கோட ஃப்ரண்ட் கவரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்ட்ஸ் 2 புதுசாக என்சிஆர்டி லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ அப்படியே போனீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் பாலிட்டியில் என்னெல்லாம் எடுப்போம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், இந்த மாதிரி. ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சங்கர் கணேஷ். அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்ட்ரோடக்டரி டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியோட காஸ்ட் வந்து வெறும் 200 rupees தான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து வி மைட் இன்க்ரீஸ் த காஸ்ட். ஸோ இந்த மந்த் முடிஞ்சக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் வந்து 40 கொஷின் டேரெக்டாக நம்ம கோர்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ என்னென்ன கோர்ஸ்லாம் இந்த கோர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது, நாட் ஈவன் இன்டேரக்டும். அப்படியே சொன்ன விஷயங்கள் தான் அங்கே வந்திருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 80 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஒழுங்காக நீங்கள் வந்து கோர்சஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ அப்படிதாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அண்ட் இந்த எக்கனாமிக்ஸோட சங்கர் கணேஷ் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 1 year வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். ஸோ இதில் வந்து லாஸ்ட் 2 yearsோட பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் லாஸ்ட் 2 years இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இப்போ வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் போயிட்டுருக்கு எக்கனாமிக்ஸ்க்கு. அதோட டெமோ வீடியோஸும் பாருங்கள். எம்எஸ்பி தான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஃபார் எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஆல்ரெடி நான் ஃபுல்லாக ஒரு 45 minutes to 1 hour பக்கம் கிளாஸ் எடுத்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டர், சரிங்களா? ஸோ அதோட லிங்க்கும் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா திஸ் வில் பி அரவுண்ட் ஒரு 15 minutes to 20 minutes டெமோ வீடியோவாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸ் அப்படிங்கிற டாபிக். ஸோ இதில் ஓவர்வியூ பார்த்துக்கிட்டிங்கன்னா த சாப்டர் பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸ் இஸ் அன் எஃபர்ட் டு எக்ஸ்பிளைன் பாப்புலேஷன் ஆஸ் அன் அசெட் ஃபார் த எக்கனாமி ரேதர் தேன் அ லைபிலிட்டி. ஸோ உங்களுக்கு அசெட் லைபிலிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பேங்கிங் கான்செப்ட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இல்லை உங்களையே வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கடன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட அசெட். இப்போ நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க ஒருத்தருக்கு, சரிங்களா? அந்த கொடுத்த கடன் வந்து உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஸோ அதனால் இட்ஸ் அன் அசெட். பட் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இங்கே இன்னொருத்தர் உங்கள்கிட்ட கடன் வாங்குறாரு பார்த்தீங்களா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து கடனை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அதனால் அது லைபிலிட்டி. ஸோ இது சிம்பிள் கான்செப்ட். அசெப்ட்னா உங்கள் சொத்து, அசெட்னா உங்களோட சொத்து. ஸோ நான் வந்து ஒரு காசு வச்சுருக்கேன், அது இன்னொருத்தவங்களுக்கு தரேன் அப்படின்னா அது என்னோடய அசெட். ஏன்னா நாளைக்கு எனக்கு திருப்பி வரப்போகுது. நான் ஒரு பில்டிங் வந்து கட்ட போகிறேன்னா அது என்னோடய அசெட், ஏன்னா அது என்னோடது. லைபிலிட்டி அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்பேன். ஸோ நாளைக்கு வந்து அந்த டேட் வரும்போது நான் அவருக்கு பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அசெட், லைபிலிட்டி. இது பேங்கிங் டேர்ம்ஸில் நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க. அப்போது அதை நான் டீட்டெயிலாக சங்கர் கணேஷ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ்லையும் நான் கவர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ பேசிக்ஸோடு தான் கவர் பண்ணியிருக்கேன் உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில். எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், பேங்கிங், ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தேன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரி. ஸோ அண்ட் லாஸ்ட் இயர் வந்து எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் வந்து இட்ஸ் ஒன்லி 400 rupees. அதையும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மக்கள் அப்படிங்கிறவங்க நம்ம நாட்டோட அசெட் தான். நம்ம வந்து இப்போ பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா சும்மா கிடையாது. ஸோ நம்ம மக்கள் வந்து நம்ம நாட்டோட அசெட், சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் பிகம்ஸ் ஹியூமன் கேபிட்டல் வென் தேர் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் த ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ எப்போ நம்ம மக்கள் வந்து ஹியூமன் கேபிட்டலாக மாற போகிறோம். ஹியூமன் கேபிட்டல்னால் இது ஒரு சொத்து மாதிரி. ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து காசு. ஸோ இப்போ கேபிட்டல் அப்படிங்கிறது காசு மட்டும் இல்லை. இப்போ நான் ஒரு டேபிள், சேர் இல்லை ஒரு மெஷின் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஒரு சொத்து தான், சரிங்களா? ஸோ இது வந்து கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டல்னால் மக்களே வந்து ஒரு சொத்தாக மாறுறது. ஸோ அசெட்டுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சும்மா படிக்காமல் இல்லை ஹெல்த், எஜுகேஷனில் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அது ஹியூமன் கேபிட்டலில் சேராது. ஸோ இந்த பாப்புலேஷனில் இருக்கிற நம்ம மக்கள் வந்து அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன், அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங், அவங்களுக்கு நல்ல மெடிக்கல் கேர் வந்து கொடுத்தா தான் அவங்க ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக மாறுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து பாப்புலேஷன் ஹியூமன் கேபிட்டலாக மாறும்.
ஸோ இன்ஃபேக்ட் ஹியூமன் கேபிட்டல் இஸ் த ஸ்டாக் ஆஃப் ஸ்கில் அண்ட் ப்ரொடக்டிவ் நாலேஜ் எம்பாடிட் இன் தெம். ஸோ ஹியூமன் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு யாராவது டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாக்னால் வந்து சேர்த்தி வச்ச பொருள். எதெல்லாம் சேர்த்தி வச்சுருக்காங்கன்னா ஸ்கில், ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில் அண்ட் ப்ரொடக்டிவ் நாலேஜ். இப்போ வந்து நான் வந்து என்ன நாலேஜ் அக்வயர் பண்ணியிருக்கேனோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி ஷேர் பண்ணுறனால அது ஒரு ஐம் சாரி கேஸ், ஷேர் பண்ணுறனால இட்ஸ் ஒரு விதமான ஒரு பேஷன் எனக்கு. அது இல்லாமல் ஏர்னிங் மணி த்ரூ இட். ஸோ எனக்கு அந்த ஸ்கில்லும் அந்த நாலேஜும் இருக்கிறனால தான் என்னோடய ஹியூமன் கேபிட்டல் வந்து வெளியே தெரிய வருது இல்லையா. ஸோ இதில் இல்லை அப்படின்னா ஐல் சிட் ஐடியல். ஸோ நான் வந்து ஒரு பாப்புலேஷனில் ஒரு சாதாரண மனுஷியாக தான் இருப்பேன். ஸோ ஹியூமன் கேபிட்டலுக்கு நான் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த நேஷன் பில்டிங்க்கு நான் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன். ஸோ அப்போது ஒருத்தரும் இந்த மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸும் அவங்களோட பர்சனல் நாலேஜும் ப்ரொடக்டிவாக ஆக்கும் போது மட்டும்தான் நம்ம ஹியூமன் கேபிட்டலாக மாறுவோம். ஸோ இந்த டெஃபினிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் சரிங்களா. ஒரு ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு ஹியூமன் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட்டு பீப்புள் ஆஸ் எ ரிசோர்ஸ் இஸ் அ வே ஆஃப் ரெஃபரிங் டு அ கண்ட்ரிஸ் ஒர்க்கிங் people in terms of their existing productive skills and abilities. இப்போது மக்களை வந்து ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ரிசோர்ஸஸ்னால் இட்ஸ் அ டைப் ஆஃப் அசெட் மாதிரி. ஸோ நான் வந்து இந்த நேஷன் பில்டிங்க்கு ஒரு விதமாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு ரிசோர்ஸ் தான். ஸோ இட்ஸ் அ வே ஆஃப் ரெஃபரிங் டு கண்ட்ரீஸ் ஒர்க்கிங் பீப்புள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியர் எக்ஸிஸ்டிங் ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். ஸோ நம்ம எப்படி ஹியூமன் கேபிட்டலாக இருக்கோம், நம்ம ஒரு ஹியூமனாக இருக்கோம், நம்ம எப்படி ஒரு ரிசோர்ஸாக மாறுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணணும். ஒர்க்கிங் பீப்புள் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸையும் எபிலிட்டிஸையும் நம்ம மேலே பார்த்தோம், நம்மளுக்கு ஒரு விதமான ஸ்கில் இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் நம்மளோட பொட்டென்ஷியலையும் வந்து நம்ம வெளிக்காட்டணும் நம்மளோட ஒர்க்கில். ஸோ அப்போ தான் நம்ம ரிசோர்ஸாக மாறுவோம். இப்போ எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு வந்து ஸ்கில்ஸும் இருக்குது. ஸோ நான் ஒரு விதத்தில் இதை வெளிக்காட்டாமல் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, எபிலிட்டிஸ் இருக்குது, பட் நான் இதை வெளிக்காட்டாமல் நான் ஐடியலாக ஒரு பக்கத்தில் ஒரு ஓரமாக எனக்கு இருக்குது ஆனால் நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு விரும்பலை, எனக்கு இருக்குது ஆனால் நான் செல்ஃபிஷாக இருப்பேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரிசோர்ஸாக மாற போகிறதில்ல. ஸோ நம்ம இருப்போம், ஐடியலாக இருப்போம், ஒரு பாப்புலேஷனில் ஒரு பகுதியாக இருப்போம். பட் நம்ம எப்போ வந்து அந்த ஸ்கில்ஸோ, இப்போ நான் வந்து என்ன வச்ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து வேரியஸ் கார்பெண்டர், பார்பர், இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹேர் கட்டிங் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அவங்க வெளியே வரமாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் ஒரு ரிசோர்ஸாக மாற மாட்டாங்க. இதுதான் விஷயம் சரிங்களா. ஸோ நம்ம மற்றவங்களுக்கும் ப்ரொடக்டிவாக இருக்கணும். ஸோ லுக்கிங் அட் த பாப்புலேஷன் ஃப்ரம் திஸ் ப்ரொடக்டிவ் ஆஸ்பெக்ட் எம்பசைசஸ் இட்ஸ் எபிலிட்டி டு கான்ட்ரிபியூட் டு த கிரியேஷன் ஆஃப் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ இந்த ஜிஎன்பி, ஜிடிபி இதை பற்றிலாம் நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு எடுத்து முடிச்சிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ்லேயே எடுத்து முடிச்சிட்டேன். இங்கே நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப எலாபரேட்டாக போகும். இது ஒரு 20 நிமிஷம் கிட்ட வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிடிபி அண்ட் ஜிஎன்பின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டடி படி டபுள் கோட்ஸ் ஜிடிபி இல்லை ஸ்டடி படி டபுள் கோட்ஸ் ஜிஎன்பின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். வரலைன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப், டெலிகிராம் நம்பர் இருக்குது. மோஸ்ட்டாக வாட்ஸ்அப் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, லுக்கிங் அட் த பாப்புலேஷன் ஃப்ரம் திஸ் ப்ரொடக்டிவ் ஆஸ்பெக்ட். இப்போது நம்ம பாப்புலேஷன் ஆஸ் எ ரிசோர்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த விஷயத்தில் இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரும் நம்ம நேஷனுக்காக, நேஷன் பில்டிங்காக ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ரூபாயில் என்னோடய செலவு வந்து ஒரு 70 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் பால் அது இதுன்னு வாங்குறேன். ஸோ ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 70 ரூபா வந்து என்னோடய செலவுக்கு போயிடுது. ஸோ மிச்சம் 30 ரூபா வந்து நான் பேங்க்கில் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய நேஷன் பில்டிங்க்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே நான் செலவு பண்ணுறதுக்கு நான் டேக்ஸ் கட்டுவேன். இப்படி தான் வந்து நம்ம நேஷன் வளரும். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு போகும் டேக்ஸ் மூலயமா. ஸோ அதுதான் ஜிஎன்பி வந்து கான்ட்ரிபியூட் கொடுக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஜிஎன்பி தெரியாமல் இதை பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு கான்செப்டையும் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கும் போது தான் உங்களுக்கு அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மறையும் சரிங்களா. ஸோ அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ லைக் அதர் ரிசோர்ஸஸ், பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ அ ரிசோர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டீலு, அதுக்கப்புறம் நம்மளோட வுட்டு, என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸ், மினரல்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ், இந்தியாவோட ரிசோர்ஸஸ். நம்மளோட சாயில் நம்மளோட ரிசோர்ஸ். ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷனும் ஒரு விதமான ரிசோர்ஸ் தான். ஸோ இது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் அ லார்ஜ் பாப்புலேஷன் that is often overlooked when we look only at the negative side.
And negative side, considering only the problems of providing the population with food, education and access to health facilities. இப்போ நார்மலாக இந்தியா வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்குது, சைனாவுக்கு வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்குதுன்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கா, அந்த நாடு வந்து ஆப்வியஸாக ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்காது, இவ்வளோ குழந்தை எதுக்கு பெற்றுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் யோசிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் எப்படி இவ்வளோ மக்களை வந்து பார்க்கும், கவர்மெண்ட் வந்து இவ்வளோ மக்களுக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் எஜுகேஷன், இது ஆக்சஸ் டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும், கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாகவே இருக்காது, இந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஆப்வியஸாக வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி பார்க்காம நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம கவர்மெண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒருத்தனுக்கும் வந்து ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கும்போது நாளைக்கு அவன் வந்து நேஷன் பில்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்து நம்ம பார்க்கணும். ரேதர் த நெகட்டிவ் சைடு வந்து ஓவர் ஷேடோ பண்ணுறதை விட்டுட்டு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஸோ when the existing human resource is further developed by becoming more educated and healthy, we call it human capital formation. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் பார்த்தோம். ஸோ பாப்புலேஷனில் வந்து நம்ம ஹியூமன் கேபிட்டலாக எப்படி மாறுவோம்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஹியூமன் கேபிட்டல்லேருந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸாக எப்படி மாறுவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம இருக்கோம் இந்த நாட்டில், நம்ம கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம கண்ட்ரியோ இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை மொனார்க்கோ, நம்ம எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஸோ என்ன டைப் ஆஃப் அங்கே கவர்மெண்ட் ப்ரிவேல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து ஒழுங்கான எஜுகேஷன், ஒழுங்கான ஃபெசிலிட்டிஸ், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் உருவாகுது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸையும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எத்திக்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட் ஆட்ஸ் டு த ப்ரொடக்டிவ் பவர் ஆஃப் த கண்ட்ரி ஜஸ்ட் லைக் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ எப்படி வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது மூலியமாலாம் பண்ணி நம்ம காசு எக்ஸ்ட்ரக்கரில் சேர்த்துறோமோ, இந்தியாவில் வந்து நிறையா ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து வந்து கவர்மெண்ட் காசு சம்பாதிக்கிறாங்க, நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அது ஒரு ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ நான் ஒரு மெஷின் வாங்குறேன், இப்போ நான் பைக் வாங்குறேன், கார் வாங்குறேன் அப்படின்னா அது ஒரு ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷன். பட் அதில் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்லேயும் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும், ஹெல்த் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கும் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு படித்ததில் எல்லாமே கிளியரானு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த புக் இல்லை அப்படின்னா பிடிஎஃப் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க, இல்லை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாவே பிடிஎஃப் வரும். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாஸ் க்ரீன் ரெவல்யூஷன் இஸ் அ ட்ரமாட்டிக் எக்ஸாம்பிள் ஹவு த இன்புட் ஆஃப் கிரேட்டர் நாலேஜ் இன் த ஃபார்ம் ஆஃப் இம்ப்ரூவ்டு production technologies can rapidly increase the productivity of scarce land resources. ஸோ உங்களுக்கு க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ MS சுவாமிநாதன் க்ரீன் ரெவல்யூஷன் இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படல அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்கள் க்ரீன் ரெவல்யூஷன். இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு பாப்புலேஷன் இருந்தது. அப்புறம் இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 10, 20, 30 இயர்ஸ் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துருச்சு. இது வந்து ஜியாகிரஃபி புக்கில் நீங்கள் படிப்பீங்க, 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் படிப்பீங்க. ஸோ இந்த பெல் ஷேப் ஃபார்மேஷன், ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்மேஷன், ஸோ எப்படி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு இந்தியாவில், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரீசன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இவ்வளோ மக்களோட வயிற்றுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா நம்ம நிறைய விளைவிக்கணும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணும், நம்ம க்ராப்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். ஆனால் நம்மக்கிட்ட லேண்ட் ரிசோர்ஸஸ் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லேண்ட் அங்கேயே தான் இருக்குது, அந்த லேண்டில் ஃபார்மிங் பண்ணுறவங்க இன்னும் அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரணும். ஸோ இனி வந்து புதுசாக ஃபாரஸ்ட் லேண்டுக்குள்ளே போய் அதை வந்து கிளியர் பண்ணி அங்கே செட்டில்மெண்ட்ஸை கொண்டு வந்து அது வந்து இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். சரிங்களா? அது வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். இப்போ இருக்கிற ஃபார்ம் லேண்டில் அதிகமான விளைச்சல் ஏற்படுத்தணும் அப்படின்னா வேறு ஏதாவது புதுசாக யோசிக்கணும். ஸோ அதுதான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நாலேஜ். அதுதான் வந்து ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, இந்தியாஸ் க்ரீன் ரெவல்யூஷன் இஸ் அ ட்ரமாட்டிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு த இன்புட் ஆஃப் கிரேட்டர் நாலேஜ். ஸோ நாலேஜ் நம்ம பார்த்தோம், நம்ம நாலேஜும் நம்ம எபிலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம போட்டால் தான் நம்ம வந்து அங்கே ஹியூமன் ரிசோர்ஸ் ஆகும். இந்த ஃபார்ம் ஆஃப் இம்ப்ரூவ்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, எப்படி வந்து க்ராப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபர்டிலைசர்ஸ், அதுக்கு பெஸ்டிசைட்ஸ், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு நம்ம நிறைய க்ராப்ஸ் வந்து உற்பத்தி பண்ணணும். கேன் ரேப்பிட்லி இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஸ்கேர்ஸ் லேண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ லேண்ட் வந்து நான் சொன்னேன் அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியாஸ் ஐடி ரெவல்யூஷன் இஸ் அ ஸ்ட்ரைக்கிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹவு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் ஹேஸ் கம் டு அக்வயர் அ ஹையர் பொசிஷன் than that of material, plant and machinery.
ஸோ இது வந்து ஐடி வந்து இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். இப்போ இந்தியாவில் வந்து 1991 நம்ம கேட்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஸோ நம்ம க்ளோஸ்ட் எக்கனாமிலேருந்து ஓப்பன் எக்கனாமிக்கு மாறணும். அதில் நிறைய ஃபாரின் ஐடி கம்பெனிஸ்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து அதிகமான மக்கள் இருக்கும். ஸோ மக்களுக்கு வந்து அதிகமான மக்களுக்கு வந்து நாலேஜும் இருக்குது. ஸோ ஐடி செக்டர் எப்படி பூம் ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து கம்மி காசு கொடுத்தா போதும். இப்போ ஒருத்தரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, டிசிஎஸ் சிடிஎஸ்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தருக்கு 15,000 to 20,000 சேலரி ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்தா போதும். அது 1 year 2 yearsக்கு அப்படி போகும். அடுத்து வந்து ஹெச்ஆர் அந்த மேலே போக தான் இன்னும் காசு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இதே கான்செப்ட் யூஎஸில் வந்து ஒருத்தனை வந்து ரெக்ரூட் பண்ணும் அப்படின்னா டாலர் கணக்கில் கொடுக்கணும். இப்போ வந்து அது ஒருத்தனோட மாத சம்பளமே வந்து 1 லட்சம் பக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க யோசிப்பாங்க, ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம அந்த ஹியூமன் கேபிட்டலை உரியலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் இந்தியாவுக்கு வந்தாங்க நிறைய ஃபாரின் கம்பெனிஸ். ஸோ அப்படி தான் நம்ம ஐடி வந்து பூம் ஆச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியன் பீப்புளுக்கு வந்து பிரெயின்ஸ் இருக்குது. பிரெயின் ட்ரெயின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இங்கே இல்லாமல் வந்து அப்ராட் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்தியாவுக்கு இப்போ அவங்க இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆனால் அது பண்ணுறதில்ல. ஸோ இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது பிரெயின் ட்ரெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஹியூமன் கேபிட்டல் ஹேஸ் கம் டு அக்வயர் ஹையர் பொசிஷன் தென் மெட்டீரியல், பிளான்ட் அண்ட் மெஷினரியை விட ஹியூமன் கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபிசிக்கல் கேபிட்டலோட ஹியூமன் கேபிட்டல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ சோர்ஸ் பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்த விஷயம் இது. எதுனா க்ரீன் ரெவல்யூஷனும் ஐடி எக்ஸாம்பிளும் வந்து ஹியூமன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். So investment in human capital through education, training, medical care yields a return just like investment in physical capital. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதை வாடகை கொடுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 வாடகை வருது, 8,000 வருது, 5,000 வருது அப்படின்னா அதில் ரிட்டர்ன்ஸ் வருது. இப்போ ஹியூமன் கேபிட்டலில் நம்ம கொடுத்தா எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும்? இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் படித்து ஒருத்தரும் வந்து வேலைக்கு போனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அது ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ படித்து யாராவது டாக்டர் ஆனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ லாங் டேர்ம். நீங்கள் வந்து எல்கேஜிலேருந்து 12th அப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் யூஜி பிஜி அப்படிலாம் படிக்கும் போது அது லாங் டேர்ம் தான். பட் அடுத்து நீங்கள் வாழ போகிற இப்போ 25 வயசு வரைக்கும் 24 வயசு வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அடுத்து நீங்கள் வாழ போகிறது வந்து ஒரு 30 வருஷமோ இல்லை 40 வருஷமோ வாழும் போது இந்த நீங்கள் 25 வயசுலக்குள்ளே நீங்கள் பண்ண விஷயம் தான் அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எவ்வளோ வயசு வரைக்கும் இருக்கீங்களோ அவ்வளோ வயசு வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் கேபிட்டலுக்கும் ஃபிசிக்கல் கேபிட்டலுக்கும் இருக்குது வித்தியாசம். சரிங்களா? ஓகே. through education, training, medical care இதெல்லாமே கொடுக்கணும். So this can be seen directly in the form of higher incomes earned because of higher productivity of the more educated or the better trained person. So நல்ல வந்து எஜுகேஷன் பெற்றிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்கம் வந்து ஹையராக இருக்கும். ஏன்னா நல்ல ட்ரைனிங் வந்து பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து இன்கம் ஹையராக இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் த ஹையர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஹெல்த்தியர் பீப்புள். ஸோ இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா நம்ம அதிகமான ஒர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா ஆப்வியஸாக இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் என்னால் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண முடியும். இல்லை நான் வெறும் ஃபோனே வந்து வச்சுட்ருக்கேன், முழு நேரமும் வந்து சாப்பிடாம இப்படியே வந்து நான் ஒரு பல மாதம் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னால் 1 hour கூட ஒழுங்கான இன்புட் கொடுக்க முடியாது. என் த்ரோட்லேருந்து என்னோடய காதுலேருந்து எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இப்படி இருக்கும்போது என்னால் ஒழுங்காக பேச முடியாது, ஒழுங்காக பண்ண முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஹெல்த்தியர் பீப்புள் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம், மோர் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கலாம். ஸோ 2 ஆஸ்பெக்டிவ்லையும் இது கரெக்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேட்டட் பீப்புள் நல்லா வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, ஹெல்த்தியர் பீப்புள் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. இதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹெல்த்தியர் பீப்புள். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, not only do the more educated and the healthier people gain through their higher incomes. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல எஜுகேட் ஆன மக்கள், நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மக்கள், இவங்க மட்டுமே வந்து not only do the more educated and the healthier people gain through their higher income, society also gains in other indirect ways because the advantage of a more educated or healthier population spreads to those also who themselves were not directly educated or given health care. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொசைட்டியில் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சொசைட்டியில் வந்து இருக்கோம் அப்படின்னா அந்த சொசைட்டியில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து அதில் டாக்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க மிச்ச பேரை இம்பேக்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாளைக்கு அந்த கம்யூனிட்டிலேருந்து அந்த சொசைட்டிலேருந்து இன்னொரு 10 டாக்டர்ஸ் உருவாகலாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி. ஸோ நம்ம மட்டுமே ஹெல்த்தியாக இருக்கோம், நம்ம மட்டுமே எஜுகேட் ஆகிருக்கோம்னா நம்ம மட்டுமே ஹையர் இன்கமில் இருக்க போகிறதில்ல, நம்ம சொசைட்டியும் சேர்ந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். இதுதான் விஷயம். ஸோ இதுதான் இதில் சொல்ல வராங்க. சரிங்களா?
And in fact, human capital is in one way superior to other resources like land and physical capital. ஸோ நீங்கள் லேண்ட் எடுத்துக்கோங்க, எவ்வளோ தான் லேண்ட் வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ தான் ஃபிசிக்கல் மெட்டீரியல் கூட்ஸ் வச்சுருக்கீங்களோ சரி, இது எல்லாத்தையும் விட ஹியூமன் கேபிட்டல் தான் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். ஸோ அதுதான் வந்து சுப்பீரியர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் மேக் யூஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் கேபிட்டல். ஸோ இப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், நம்ம தான் ஹியூமன் ரிசோர்ஸ். நம்ம நல்ல நாலேஜ், நல்ல ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட பிரெயின்ஸை வச்சு, இப்போ நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் படித்து அந்த சிவில் இன்ஜினியரிங்கில் நான் இன்டீரியர் டிசைனிங் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இன்டீரியர் டிசைனிங்கில் நான் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தேன். அதுக்காக நான் வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஸ்பேசஸ் வந்து எப்படி வந்து நீட்டாக யூஸ் பண்ணுறது, இப்போ இந்த டைனி ஹவுஸ்லாம் வந்து நிறையா ஸ்பேசஸ்லாம் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். ஸோ அதை பற்றி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எங்கிட்ட ஐடியாஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ஐடியாஸ்க்கு எனக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் வந்து நம்ம நாலேஜை போடணும். ஸோ அந்த நாலேஜை போடும்போது தான் லேண்ட் வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஹியூமன் கேபிட்டல். அதனால தான் இது சுப்பீரியர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் மேக் யூஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் கேபிட்டல். ஸோ நம்ம தான் வந்து அது யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு மூளையே இல்லை, பிரெயின்ஸே இல்லை அப்படின்னா, அங்கே இருக்கிற லேண்ட் அப்படியே வந்து பல வருஷமாக அப்படியே கிடக்கும். அதுலேருந்து இன்புட்டோ இல்லை அவுட்புட்டோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. லேண்ட் அண்ட் கேபிட்டல் கேனாட் பிகம் யூஸ்ஃபுல் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ நம்ம ஒரு 10 ஏக்கரில் லேண்ட் வாங்கி போட்டிருக்கோன்னா அது அப்படியே தான் கிடக்கும். அதில் காடு எல்லாம் வளர்ந்து அப்படியே கிடந்துட்டுருக்கோம். ஸோ அது நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸ், ஹியூமன் கேபிட்டல் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் மெனி டெக்கேட்ஸ் இன் இந்தியா, லார்ஜ் பாப்புலேஷன் ஹேஸ் பின் கன்சிடர்ட் அ லைபிலிட்டி ரேதர் தென் அசெட். நான் ஆல்ரெடி சொன்னேன், அசெட்க்கும் லைபிலிட்டிக்கும் வித்தியாசங்கள் சொன்னேன். நம்ம பல வருடங்களுக்கு 40-50 வருடங்கள் கிட்ட வந்து நம்ம மக்களை வந்து அசெட்டாக பார்க்கல, லைபிலிட்டியாக தான் பார்த்தாங்க. சரிங்களா? இதை தான் சொல்ல வராங்க. ஸோ yeah. But a large population need not be a burden for the economy. ஸோ அந்த பெரிய பாப்புலேஷன் வந்து நம்ம எக்கனாமிக்கு ஒரு பேர்டன் கிடையாது, நம்ம யூட்டிலைஸ் பண்ணும். It can be turned into a productive asset by investment in human capital. For example, by spending resources on education and health for all, training of industrial and agricultural workers in the use of modern technology, using useful scientific researches and so on. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹியூமன் கேபிட்டலை எப்படி எஃபிஷியண்ட்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே, அவங்க ப்ரொடக்டிவ் அசெட்டாக நம்ம எப்படி லைபிலிட்டி இல்லாமல் அதை அசெட்டாக மாற்றணும் அப்படின்னா, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், ஹெல்த் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணணும், அப்புறம் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும், மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், இதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ the two following cases illustrate how people can try to become more productive. ஸோ இந்த 2 கேஸ் வந்து பார்த்துக்கோங்க, கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. How people can try to become more productive resource. Story of Sakal. So there were 2 friends, Vilas and Sakal, living in the same village, Seemapur. ஸோ சீமாப்பூர் அப்படிங்கிற வில்லேஜில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சக்கல் வந்து வாஸ் அ 12-year-old பாய். ஸோ 12 வயசு சக்கலுக்கு. சரிங்களா? ஸோ இவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷீலா லுக்ட் ஆஃப்டர் டொமஸ்டிக் சோர்ஸ். ஸோ வீட்டு வேலைகள்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற வேலைங்கள்லாம் பார்த்துக்கிறாங்க. ஹிஸ் ஃபாதர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூட்டா சௌத்ரி ஒர்க்ட் இன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு அவங்களோட அப்பா. ஸோ சக்கல் ஹெல்ப்ட் ஹிஸ் மதர் இன் டொமஸ்டிக் சோர்ஸ். ஸோ வீட்டில் இருக்கிற வேலைங்களுக்கெல்லாம் வந்து அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹி ஆல்சோ லுக்ட் ஆஃப்டர் ஹிஸ் யங்கர் பிரதர் ஜீத்து. ஸோ அவங்களோட யங்கர் பிரதர் ஜீத்துவும் அவங்களோட சிஸ்டர் சீத்துவையும் பார்த்துக்கிறாங்க சக்கல். ஹிஸ் அங்கிள் ஷியாம் ஹேட் பாஸ்ட் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் பட் வாஸ் சிட்டிங் ஐடில் இன் த ஹவுஸ் ஆஸ் ஹி ஹேட் நோ ஜாப். ஸோ சக்கலோட அங்கிள் வந்து ஷியாம். ஸோ அவர் வந்து மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காரு, பட் வந்து வீட்லேயே தான் இருக்கார், வேலைக்கு எதுக்கும் போகல. ஸோ பூட்டா அண்ட் ஷீலா வேர் ஈகர் டு டீச் சக்கல். ஸோ பூட்டா அண்ட் ஷீலாங்கிறது வந்து சக்கலோட பேரண்ட்ஸ். ஸோ சக்கலுக்கு வந்து டீச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அந்த அவங்களோட பையனுக்கு அப்படின்னு. தே ஃபோர்ஸ்ட் ஹிம் டு ஜாயின் த வில்லேஜ் ஸ்கூல் விச் ஹீ சூன் ஜாயின்ட். ஸோ இவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த பையனை வில்லேஜ் ஸ்கூலில் வந்து சேர்த்துறாங்க. ஹீ ஸ்டார்டட் ஸ்டடிங் அண்ட் கம்ப்ளீட்டட் இஸ் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன். ஸோ ஸ்கூல் முடிச்சிடுறாங்க. இஸ் ஃபாதர் பர்சுவேட்டட் ஹிம் டு கண்டினியூ ஹிஸ் ஸ்டடீஸ். ஸோ அதுக்கப்புறம் நீ படிப்பான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஹி ரேஸ்ட் அ லோன் ஃபார் சக்கல்ஸ் டு ஸ்டடி அ வொகேஷ்னல் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து விசி வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ நடுவில் போய் எங்கேயாவது கம்ப்யூட்டர் சென்டர் போய் கற்றுட்டு வருவாங்க, இல்லைனா ஒரு 6 months கோர்ஸாக இருக்கும், அந்த மாதிரி வந்து கற்றுட்டு வர சொல்கிறாங்க. ஸோ சக்கல் வாஸ் மெரிட்டோரியஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடீஸ் ஃப்ரம் த பிகினிங். ஸோ நல்ல பையன் தான், நல்ல மூளை இருக்குது, நல்லா படிப்பான். வித் கிரேட் விகர் அண்ட் என்தூசியாசம் ஹி கம்ப்ளீட்டட் இஸ் கோர்ஸ். ஸோ அந்த விசியும் முடிச்சிடுறாங்க. ஆஃப்டர் சம் டைம் ஹி காட் அ ஜாப் இன் ப்ரைவேட் ஃபார்ம். ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடச்சிருது சக்கலுக்கு. ஹி ஈவன் டிசைன்ட் அ நியூ கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேரையும் வந்து இவர் டிசைன் பண்ணிடுறாரு. ஸோ மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ். ஸோ திஸ் சாஃப்ட்வேர் ஹெல்ப் ஹிம் இன்க்ரீஸ் த சேல் ஆஃப் த ஃபர்ம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட
பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணனால. His boss acknowledged his services and rewarded him with a promotion. ஸோ சும்மா வேலைக்கு சேர்ந்தவங்க வந்து அடுத்த ஒரு ப்ரொமோஷன் வாங்கி மேலே போயிடுறாங்க சக்கல். ஸோ இதுதான் கதை. இது வந்து ஸ்டோரி ஆஃப் சக்கல் சைட்லேருந்து. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸ்டோரி ஆஃப் விலாஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டோரி ஆஃப் விலாஸ் பார்த்திங்கன்னா, விலாஸ் வந்து ஒரு 11-year-old பாய் ரிசைடிங் இன் த சேம் வில்லேஜ் ஆஸ் சக்கல். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஐ திங்க் மோர் தென் 15 minutes போயிடுச்சு. அண்ட் இந்த லெசனோட கண்டினியூவேஷன் இல்லை இந்த புக்கோட கண்டினியூவேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க ஃபஸ்ட் லெசனும் டீட்டெயிலாக ஃபுல் லெசனுமே போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இந்த குட்டி குட்டி லெசன்ஸ்லாம் இந்த புக்கெல்லாம் முக்கியமாக, 9th standard புக்கெலாம் முக்கியமாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின்ஸுக்கு உங்களால் ஆன்சர்ஸ் எழுதவே முடியாது. இப்போ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கும் ஃபிசிக்கல் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே அங்கே தோணாது. என்சிஆர்டிஸ் வழியாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேசிக் என்சிஆர்டிலேருந்து நான் படித்து முடிச்சிட்டேன், ஒரு தடவையாவது படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் இதெல்லாம் படிக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இதுலேருந்து 9th அதுக்கப்புறம் டேரக்டாக 12th இன்ட்ரோடக்டரி டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கும். நடுவில் இருக்கிற என்சிஆர்டிஸ் நம்ம இன்னும் எடுக்கல, இதுக்கப்புறம் தான் எடுப்போம். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணுங்கள். எத்திக்ஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான். இது இல்லாமல் லைவ் கிளாஸஸும் வேரியஸ் லைவ் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.